சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் சாடாமணி விளக்கே முன்னிய அப்பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்தே சென்னிமதி அணிந்தார் நம் திருவருளால் திருக்கையிலே தன்னில் அடைந்து ஒரு காலம் பிரியாமை தாழ் அடைந்தார். திருச்சிற்றம்பலம். ஓம் ராஜாதிராஜாய பிரசன்யசாயினே வாதி வாதி திருமூலை வரலாற்றினை அவர்காலத்திற்கு இருந்த செய்த இலக்கியங்களாலும் திருமந்திர நூலில் உள்ள 1000 பகுதிகளாலும் வாழ்காலம் 5
திருமூலன் திருவாவடுதுறை வாழ்ந்த காலத்தில் பின் எல்லை கிபி 5ஆம் நூற்றாண்டு என்ற ஆய்வாளர்கள் திருமண காலத்திற்கு பின் அவர்களை குறிப்பிடும் முதல் இலக்கியம் சுந்தரரின் திருத்தொண்டர்களாகும். திருமூலனை கருத்தாற் கொண்ட அத்தியாயம் என்ற பகுதியில் உள்ள 76 பாடல்களிலே திருமூலர் வரலாற்றை ஓரளவு முழுமையாக தெரிந்து கொள்ள உதவுகின்றன. திருநந்திதேவர் அருள் பெற்ற அனிமாவும் முதலிய அட்டமாசக்திகளை உடைய சிவயோகி ஒருவர் திருமூலர் திருக்கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு அகத்தியலை காண தென்னாடு தமிழகம் வந்தார். வரும் வழியில் திரிவேணி சங்கமம், நங்கை, யமுனை, நறுவலை, கோதாவரி ஆகிய புண்ணிய ஆறுகளை நீராடி திருக்கேரளம், பசுபதிக்கரம், காசி, திருக்காலத்தி முதலிய தலங்களில் உள்ள பெருமானை தரிசித்துக் கொண்டு தென்னாடு அடைந்தார். தமிழகத்தில் திருவாலங்காடு, திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், காஞ்சிபுரம், சிதம்பரம், சீர்காழி, உள்ளிருக்கு வேலூர், வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடவுர், திருப்பனந்தாள், திருவிடைமருதூர் முதலான சிவத்தலங்களை தரிசித்து சோழ நாட்டு சாத்தனூர் வந்தடைந்தார். சாத்தனூரில் காவிரியின் தென்கரையில் உள்ள மூலகந்த இளைய ஒருவன் இறந்து கிடந்தான். அவன் அருகில் மேய்த்து வந்த பசுக்கள் மேய்ப்பனின் இழிவாக்காமல் கதறிக் கொண்டிருந்தனர். இக்காட்சியை கண்ட அச்சுவயோகி அங்குள்ள பசுக்கள் மீது இறக்கமுற்று தம் யோக சித்தியால் தமது உடலை ஒரு இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு அம்மூலங்களில் நம் உயிரை பரகாய இலவசமாக ஆட்சி திருமூலராக எழுந்தார். சாத்தனூர் திருமூலர் பசுக்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லி விதித்தன. பின் மேய்த்து மாலையை வீடு திரும்பின. அப்பசுக்குடன் சாத்தனூர் சென்றார் திருமூலர். அங்குள்ள ஊர் பொது படம் வந்து இரவு தங்கினார். மூலனை மனைவி தன் உறவினர்களுடன் உள்ளூர் மக்களுடன் அங்கு சென்று திருமூலரை அழைத்தார். அதற்கு திருமூலர், எம்மை நீங்கள் அறிய மாட்டீர்கள், உங்களது தொடர்பு எனக்கு இல்லை, செல்லுங்கள் என்று விளக்கினார். அன்று இரவு அன்னையை துயில் கொண்டார். பழைய ஊழல், மாயம், புற்றுடலின் யோகம், திருமூலரின் பழைய உடலை சிவபெருமான் சூத கலைஞர் வாயிலாக எடுத்து வரச் செய்து திருவாரூரை ஓதி வளர்த்து வாயுமொழியில் அருட்பூரணத்தில் கலப்பித் தருவினார். மறுநாள் அப்பூர் மக்கள் மற்றும் மூலன் மனைவியுடன் இணைந்து விலகிச் சென்று தான் ஏற்கனவே மறைத்து வைத்த இடத்தில் தன் பழைய உடலை தேடினார். அது எங்கும் காண கிடைக்கவில்லை. வருத்தமுற்று இதுவும் இளையம் திருவருளே என நினைந்து திரும்பி வந்து சாத்தனூர் மடத்திலே அமர்ந்து யோகம் மேற்கொண்டார். அப்பொழுது அவரது யோகத்தில் சிவபெருமான் விவாகரமாய் தோன்றி இந்த உடலை உனக்கழகாம் திருமந்திரம் கூறி நாகோடி சித்தருடன் இங்கு இரு என்றார். திருவாரூரை திருமூலர் தெளிவுற்ற திருமூலர் திருவாரூரை திருக்கோயில் வந்தார். அங்கு அகத்திய போதர் முதலானோர் எதிர்கொண்டு அழைத்தனர். திருமூலர் கோமத்திலே தமிழாய் திடீர் அணிந்து திராட்சமாலை மணி
பழங்கள் கொண்டு காலிகளை உயிர்த்து ஓமத்தீஸ்வரர், உப்பிலாமலையம்மன், விநாயகர், முருகன் ஆகியோரை வணங்கி போற்றினார். பின்னர் அவ்வரசவனத்தில் வாயுமலையில் ஒரு அரசமரத்தின் கீழிருந்து மேலையில் கிழக்கு சிலை நோக்கி கைகாலை தன் தொடை மீது மேல் நோக்கி மலர்த்தி வைத்து தங்கள் மூக்கு நுனியை பார்க்க பத்மாசனத்தில் யோகம் புரியவிட்டார். திருமந்திரம் வளர்ந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை யோகம் அலைந்து அன்பிழித்து சரியை முதலான 4 வகை நிலைகளையும் திருமந்திரமாக தமிழ் பாடலை ஒவ்வொன்றாக கூற அவற்றை அங்கிருந்த சீடர்களாகிய சித்தர் புத்தம் சுவடிகளில் எழுதி வைத்தனர். இவ்வாறு 3000 திருமந்திர பாடல்களை கூறி 3000 ஆண்டுகள் இருந்தார். சமாதி நிலை பின்னே போர் ஐப்பசி அஸ்வதி நன்னாளை நாம் நோக்கியிருந்த அவ்வரசமரத்தடியிலே ஜீவசமாதால் அமர்ந்தறினார். அங்கிருந்த சித்தர்கள் கூட்டம் திருமந்திரங்களில் சமாதி நிலையில் கூறியுள்ளவாறு திருமூலரை விட்டு அவ்விடத்திலே சமாதி திருக்குறளை எடுப்பித்து திருமூலரின் அடங்கிய கற்சிலையும் பிரசித்தி செய்து அவ்விட ஆராதனைகள் புரிந்து வழிபட்டனர். இன்றும் திருமூலர் சிவசமாதி அமைந்துள்ள இடத்தில் அழகிய சிறு பணிக்கோயிலும் முன்பக்கம் தியான மண்டபமும் உள்ளது. அமைதியான சூழலில் அமைந்துள்ள இத்திருமூலர் சித்தர் சமாதி கோயிலில் உள்ளூர் மற்றும் வெளியூர் நண்பர்கள் பலர் வந்து தியானமும் யோகமும் திருமூலர் சன்னதியில் செய்து மன அமைதி பெறுகின்றனர் என்பது நடைமுறை உண்மை. காவிரி நீர் பெருந்தீர்த்த கலந்தாய் கலந்தேரே ஆவின் அருந்தன்றுடன் அவர்கள் துணையடைந்தே ஏவி வரும் வசபரியார் செடுங்கோயில் வளம் வந்து மேலும் பெரும் காதலினார் அணிந்தன்